யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான நம்முடைய சகோதரர் நமக்கு வேதத்தை அநேக காரியங்களை ஆவிக்குரிய முறையிலே நியாயத்தையும் நீதியையும் அதை நம்மை படிப்பிக்குதலுக்கும் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிறதற்கும் நமக்கு கற்றுக் கொடுத்த சகோதரர் நம்மிடத்துல அவர் இல்லை. ஆனா அவர் இருந்த இடத்தை குறித்து தான் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்குது. எல்லாருக்குமே அந்த போராட்டம் உண்டு. உங்களுக்கு உண்டு, அடியனுக்கும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போராட்டத்தை செய்து முடிக்கிறவர்கள் தான் அங்க போய் நிக்க முடியும். இன்றைக்கு அவர் அங்கிருந்து இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கிருந்து இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை குறித்தான சில சாட்சிகளை இதையும் பாட முடியும். கடைசியாக ஒரு பல்லவியை பாடி இந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம். இது ஆராதனை என்று கூட சொல்ல முடியாது. ஒரு துவக்க பாடலாக இந்த பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அதனால மறுபடியுமாக அதை பாடுகிறோம். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தாம் ஓலை பீடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? உண்மையாகவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நம்ம ஒருவேளை அழகா இல்லாம இருக்கணும் உலக மக்கள் சொல்லலாம். எல்லாரையுமே ரொம்ப அழகானவர்னு சொல்றது இயேசு. அவருக்கு முன்பாக இன்னைக்கு சகோதரர் ராஜசேகர் நின்று கொண்டிருக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அவரை குறித்தான சகோதரர் செய்த அநேக காரியங்களை சாட்சியாக கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அனைவரும் இருந்தபடி அண்ணன் ராஜசேகர் அவர்கள் மறைந்து ஒரு வருடம் ஆகிறது. அவங்க எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் அருமையான வேத பாடத்தை நடத்தி கொடுத்தாங்க. கேட்குற கேள்விக்கெல்லாம் உடனே அந்த ஆவியானுடைய வழிநடத்தல அற்புதமாக எல்லாருக்கும் பதில் கொடுத்தாங்க. அது எல்லோருக்கும் நல்ல பிரயோஜனமாக இருந்தது. அதனால சிலர் பேரை கொடுத்துருக்குறாங்க. அந்த பேரை கொடுத்தபடி நான் வாசிக்கிறேன். வரிசையாக நீங்கள் அவங்களால நம்ம அடைஞ்ச பயனை விவரித்து சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது அவங்களுக்கு ஒரு புகழச்சி செலுத்தும் விதமாக அந்த கூட்டத்தை இன்றைய தினத்தில் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். மாதகுமார் பிரதர் அவங்களை பற்றி சுருக்கமாக சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வருடம் இதே நாளிலே உங்க சத்தம் கேட்கலையே. ஹலோ, கேக்குதா? ஹலோ, உங்க சத்தம் துப்புரா கேட்கல. அப்ப நான் வெளியே போயிட்டு வர்றேன் திருப்பி. ஹலோ, கேக்குதா? ஹலோ, ஹலோ, மாதா பிரதர் பேசுறது யாரும் கேட்கல இல்லையா? எனக்கு கேட்கல, துப்புரா கேட்கல. இல்ல கேட்கல மியூட்ல இருக்காரு. நான் கட் பண்ணிட்டு போறேன், திருப்பி உள்ள வரேன். அதுக்கடையில வேற யாராவது கொடுங்க. சரி, அப்ப நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். பை த டைம் ராகவன் அதை இந்த பையனை குறித்து ஷேர் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். மாதகுமார் பிரதர் மறுபடியும் வரட்டும். இப்ப ராகவன் பிரதரை சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு அப்புறமா சொல்றேன். ராகவன் பிரதர், அண்ணா நான் அப்புறமா சொல்றேன். நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம். ஓகே ஓகே. நான் வேணா ஸ்டார்ட் பண்றேன். சங்கர் பிரதர் நீங்க சொல்லுங்க. ஆமா, ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான சகோதரர் ராஜசேகர் அவங்களை குறித்து அநேக காரியங்கள் சொல்லலாம். அவங்க மூலியமா நம்ம அடைந்த நன்மைகள் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. 1 2 கிடையாது, நிறைய நன்மைகளை பெற்று இருக்கிறோம். விசேஷமாக
வேத பாடத்துல உள்ள தெளிவு. நீங்க இத நான் உங்களுக்கு எதனால இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உள்ள ஒரு சூழ்நிலையில யூடியூப்பை தொட்டா கூட நமக்கு ஒரு செய்திகள் வந்து கிடைச்சிருது. அப்படிதான் இருக்கிற நாட்கள்ல இருக்குது. ஆனா ஒரு சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறவர்கள், அதோட அர்த்தங்கள் என்ன என்றது கரெக்டா தெரிந்து கொள்ற அளவுக்கு சொல்லுகிறவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். தங்களுக்கு இஷ்டப்பட்ட காரியங்களை சொல்லுகிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ராஜசேகர் அவங்க வந்து நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் கரெக்டா தெளிவா பைபிள் எதை முன்னிறுத்துகிறது, தேவ அன்பு, தேவ நீதி, தேவ இரக்கம், தேவ தயவு, இதை தான் முன்னிறுத்துகிறது என்பதை ரொம்ப அழகா நிறைய காரியங்கள்ல சொல்லி கொடுத்திருந்தாங்க. அது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கெல்லாம். உண்மையாகவே நாங்க நம்பவே இல்லை. மாதகுமார் பிரதர் அவங்க சொல்லும் போல எங்களுக்கு ஒரு அவங்க திடீர்னு இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்காக நிறைய ஜெபித்து கொண்டிருந்தோம். அவங்க இந்த யூஎஸ் போகிற காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். திடீர்னு இப்படி சம்பவிக்கும்ன்றத நம்ம நம்பல. ஆனா கர்த்தர் தன்னுடைய தீர்மானத்தின்படி அவங்களை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்றது மட்டும் எங்களுக்கு உறுதியா தெரிஞ்சது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தனிப்பட்ட விதத்துல வந்து எங்களுக்கு நாங்க ஒரு ஊழியர் இப்போ நாங்க பீகார் இதெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த பீகார்ல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு வந்து அப்போ பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டிய அப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்து 1 வாரம் 10 நாள் அவங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடி அவங்க வந்து ஊழியர்களாக தயார் பண்றதுனால அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கேட்டிருந்தோம். ராஜசேகர் ஐயாட்ட தான் கேட்டிருந்தோம். ஆனா அவங்க வந்து மராட்டி மொழி தான் அவங்களுக்கு வந்து நல்ல புலமையா இருந்தாங்க. ஹிந்தி வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு நான் பேசுவேன். பட் ஆனா எனக்கு ஹிந்தியில பைபிள் ரீட் பண்ணவோ வைக்கவோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த காரியங்கள்னால. ஆனா அவங்க எங்களுக்கு சும்மா விடல. சென்னையில ஒரு ஹிந்தி மூலியமாக ஹிந்தி தமிழ் ரெண்டுமே தெரிஞ்ச ஒரு போதகரை எங்களோட அறிமுகப்படுத்தி வச்சு அதன் மூலியமாக இந்த காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு உதவி செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரர். இப்படி தனிப்பட்ட முறையிலையும் சரி, வேத அறிவுலையும் சரி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. வேதத்துல அவங்க கற்றுக் கொடுத்த காரியங்கள்ல எனக்கு இன்னைக்கும் மறக்காத நிறைய காரியங்கள் உண்டு. அதுல முக்கியமா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதற்காக இந்த காரியங்களை சொல்றேன். எப்தாவை குறித்து அவர் இங்க சொல்லி கொடுக்கும் போல சொன்னாங்க. எப்தாவை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். நியாயாதிபதிகள்ல அவர் வருவாரு. அவர் வந்து ரட்சிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதனால கர்த்தர் சத்துருவிட்ட அவங்கள விட்டு போட்டிருப்பாங்க. ஆனாலும் கூட கர்த்தருடைய மனசு தாங்காம யாரையாவது ஒரு மனுஷனை எழுப்பி ரசித்து கொண்டே இருப்பாரு கர்த்தர், தன்னுடைய ஜனங்கள் படுற கஷ்டங்களை தாங்க முடியாம. அப்படி எப்தா ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துல ரொம்ப ஒரு மோசமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்பி விட்ட காரியங்கள்ல அவர் அழகா சில காரியங்களை ராஜசேகர் ஐயா கற்றுக் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் ஒரு பொருத்தனை பண்ணுவான். நான் ஜெயிச்சுட்டு ஆண்டவரே நான் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு முன்னாடி வர்றது எதுவா இருந்தாலும் என்னதான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிடுவான். அப்போ ராஜசேகர் ஐயா கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் கரெக்டா வேத அறிவு அவனுக்கு இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆசாரியனை போய் பார்த்து நான் இந்த மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணினேன், இந்த பொருத்தனைக்கு என்ன செய்யலாம்னா அவன் சொல்லியிருப்பான். ஏன்னா கர்த்தர் அதுக்கு முன்பதாகவே நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. எதுல? வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. நீ எந்த நேர்ந்து கொண்டியோ அதுக்கு நிறைய நீ பொண்ணோ வெள்ளியோ உன்னால என்ன முடியுமோ அந்த இதை நீ நிறுத்து கொடுக்கலான்னு சொல்லி வேண்டி இருந்தாரு. அவனுக்கு அது தெரியாதனால அவன் பிள்ளையவே கொண்டு போய் பலியிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அங்க வேதத்தை போதிக்கிற ஆசாரியன் என்ன அங்க அந்த நாட்கள்ல நியாயாதிபதி நாட்கள்ல இல்லைன்றத அங்க சொல்லி காமிச்சாங்க. அல்லேலூயா. அது எனக்கு மறக்க முடியாத சம்பவம். இன்னைக்கும் பாருங்க ஞாபகம் சொல்றேன். அவங்க சொல்லி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட எத்தனை நடத்திலாம் 2 வருஷத்துக்கு மேல இருக்கும் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு. நான் நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்கிறதுனால நான் சுருக்கமாக முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு இப்ப கேக்குதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த வருடம் இதே நாளிலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்முடைய அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். முந்தின நாள்ல, அதாவது அடுத்த 6ஆம் தேதி ஒரு இது இருந்தது. சென்ற வருடம் வந்து மே 6ஆம் தேதி தான் அந்த பைபிள் ஸ்டடி, செவ்வாய்க்கிழமை. 5ஆம் தேதி அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டாபிக் சம்மந்தமாலாம் விசாரிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க, அதனால அதுக்கு முந்தின நாளாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று அவர்கள்
இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி என்பது நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய விஷயம். அவங்க ஆக்சுவலா மே 20ஆம் தேதி இந்தியாவுக்கு வருவதாக இருந்த சூழ்நிலையில இந்த செய்தி ஜீரணிக்க முடியாத ஒரு பெரிய அதிர்ச்சியாக காணப்பட்டது. ராஜசேகரோடு எனக்கு உள்ள நெருக்கம் என்பது மற்ற எல்லாரை காட்டிலும் கொஞ்சம் அதிகம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவர் என்னுடைய தாய் மாமனுடைய மகன், என்னுடைய கசின். அவரோட சின்ன வயதிலிருந்து எனக்கு பழக்கம் உண்டுங்கிறதுனால கூடுதலாக அவரை பற்றி கொஞ்சம் தெரியும். அவருடைய சிறு வயதுல பாத்தீங்கன்னா அவர் அவருடைய தந்தையாருக்கு 2 தாரங்கள். முதல் தாரத்தோடைய மூத்த மகன் தான் சகோதரர். அப்புறம் அவருடைய மூத்த தாரம் இறந்து போன பிறகு அவர் 2வது தாரம் கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் அந்த என்னுடைய சின்ன அத்தையோட ஏற்பட்ட சில வித இதனால பிணக்குகள்னால அவங்க சிறு வயதிலேயே அவர் வெளியேறி அவர் தன்னுடைய காரியத்தை தானே பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போதான் அவர் என்ன பண்ணார், போய் அந்த காலத்துல ஃபேமஸா இருந்த அப்பதான் தமிழ்நாட்டுக்குள்ள கராத்தேங்கிறது இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அந்த கராத்தையை சொல்லி கொடுக்குற அன்றைக்கு இருந்த ஃபேமஸான ஒரு நபர் கராத்தே மணி. எல்லாருக்கும் தெரியும், பல சினிமா படங்கள்ல கூட ரஜினிகாந்தோட எல்லாம் நடிச்சிருக்கிறவர். ஸோ அப்படிப்பட்டவரோட அவர்கிட்ட போய் அவர் டீச்சராகி அவர்கிட்ட இருந்து அந்த கலையை கற்றுக்கொண்டார், அதில் தேறினார். அதன் பின்னாக கராத்தே அகாடமி வச்சு கும்பகோணத்தில் அவர் கராத்தே சொல்லி கொடுக்குற கராத்தே மாஸ்டராக அங்க இருந்தார். அங்க இருந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய அழைப்பின் பேர்ல அவர் பிளஸிங் யூத் மிஷன் ஸ்டான்லியனுடைய அந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துல அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னாடி அவர் மிஷனரியாக மராட்டிய மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டார். அங்க ஜட் அப்படிங்கிற இடம், இன்னும் கூட இன்னொரு இடம் சரியா டக்குன்னு ஒரு ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் அவர் அங்க இருக்கிறவங்களுக்கு கராத்தே சொல்லி கொடுக்கறது மூலமாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார். அதன் மூலமாக அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு ஆலயத்தை உருவாக்கி அங்க அநேகரை அவர் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு வந்தார். எல்லாம் பழங்குடி மக்கள் இருக்கிற இடத்துல அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அநேகரை தேவனுக்குள்ளாக நடத்தினார். அவருடைய அந்த நேரத்துல அவருக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகி 2 பெண் குழந்தைகள். பாத்தீங்கன்னா அந்த 2 பெண் குழந்தைகளையும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமா டோனாவூர்ல அவங்கள வச்சுட்டு இவங்க இங்க அந்த ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை நினைக்கும் போது ஒரு பெரிய அந்த தியாக உணர்வை நினைக்கும் போது எனக்கு இன்னைக்கு கூட அது எப்படி செஞ்சாங்கிறது எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா இந்த பிள்ளைகளுடைய தியாகமும் பெருசு. தான் தந்தை தாயை விட்டுட்டு அவங்க அங்க இருந்தாங்க, இவங்க பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க அங்க ஊழியத்துக்கு இருந்தாங்க. எப்படி அன்னாள் சாமிகளுக்கு குட்டி சாமிகளுக்கு ஒரு சட்டையை தைச்சிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பிள்ளைகளை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் அங்க டோனாவூர்லயே வளர்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகம். அது இந்த பிள்ளைகளுடைய தியாகத்தை சொல்றதா அல்லது அவங்க மனைவியோட தியாகத்தை சொல்றதா அல்லது அவருடைய தியாகத்தை சொல்றதா எதுவும் சொல்ல முடியல எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தியாகத்தை பண்ணி அங்க அந்த ஊழியத்தை நடத்தினாங்க. அந்த ஊழியத்தின் மூலமாக அநேகரை ஆண்டவர்களை கொண்டு வந்தாங்க. மராட்டியை நல்லா கத்துக்கிட்டாரு. இந்த வேதத்தையும் நல்லா கற்றறிந்த ஒரு அறிஞரா மாறினாரு. பின்னால ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலிருந்து அவங்க பணி நிறைவு செய்த பொழுது அவர் திருப்பி ஸ்கூல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்ற ஸ்தாபனத்துல தன்னை இணைத்துக் கொண்டு அதுல பாஸ்டர்ஸுக்கான பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடிய ஒரு பணியை அவங்க நிறைவேற்றி வந்தாங்க. அடிக்கடி வரும்போது இந்தியாவுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது நாங்கள் அவங்களோட பேசுறது உண்டு. பேசுறதுல முக்கால்வாசி அவங்க குடும்பத்தை பற்றிலாம் அதிகமாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் இந்த பைபிள் காரியங்களை குறித்து தான் எங்களோட பேசிகிட்டு இருப்பாப்புல. நிறைய சந்தேகங்களை என் மனைவி நிறைய எழுதி வச்சிருப்பா.
கேட்பாங்க. உடனே சொல்லுவார். அது டக்கு டக்குன்னு உடனே சொல்லுவார். அந்த பூகோள ரீதியாகவும் சரி, அது வரலாற்று ரீதியாகவும் சரி, பிப்ளிக்கல் பேக்ரவுண்டும் சரி, எல்லாவற்றையும் உடனே எடுத்து அவர் நமக்கு விளக்கி சொல்லுவார். அப்படி ஒரு இந்த கொரோனா நேரத்தில் வந்தபோது தான் நான் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், நீங்கள் வந்து எங்கள் ஐஎஸ்டிஎஃப்க்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, ஏன்னா அந்த நேரம் தான் நம்ம அந்த ஆன்லைன் ஜபங்களை ஆரம்பிச்சிருந்த நேரம். ஸோ அந்த நேரம் இப்படி ஒன்று செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டபோது உடனடியாக சம்மதிச்சார். அதன்படி நம்ம வந்து அதிலிருந்து நிறைய பாடங்களை நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையாக நமக்கு விளக்கி சொல்லுவார். விளக்கி சொல்றதுன்னா அவர் எப்படின்னா ரொம்ப, அதாவது ஒரு நண்பரானவன் தோல்ல கையை போட்டு நமக்கு அது எப்படி ஒரு சாப்பிட்டா அதை சொல்லிட்டு வர்றது மாதிரியோ அதே மாதிரி தான் அவருக்கு சொல்லுவார். இந்த எம்ஆர் சீக்வலுக்கு எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு போய்த்தாரோ அது மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்து, ரொம்ப ஸ்லோவா நல்ல ஒரு ஆழமா பதிகிற மாதிரி அதை சொல்லி கொடுத்து, எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உடனே அவர் பதில் கொடுத்து நம்மளை வந்து அதுக்குள்ள நடத்தினார். அவருடைய செய்திகள் இன்னைக்கு ஏராளமாக நம்ம வந்து அந்த நேரம் பதிவு பண்ணதுனால நம்ம கரங்கள்ல இருக்கு. நம்ம செஞ்ச பெரிய காரியம் அதுதான். அதெல்லாம் இப்போ நம்முடைய ஐஎஸ்டிஎஃப் தமிழ்நாடு என்ற நம்ம வலைதளத்துல நம்ம வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அவர் வந்து இப்போ அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி அவர் மகளும் மருமகனும் அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக ஸ்பான்சர் செய்யப்பட்டு அவங்க அமெரிக்காவுக்கு வேத படிப்புக்காக அவங்க இருந்து போனாங்க. ஒரு பைசா கூட இவர் செலவு பண்ணல. அவங்க பிள்ளைங்களுக்காக ஆர்கனைசேஷனை செலவு பண்ணி அனுப்புனது. அதுக்கப்புறம் அவங்க மகள் கன்சீவ் ஆகி இப்போ குழந்தை பெற போறாங்கன்னா அதுக்காக விசா காரியங்களுக்காக எல்லாம் முயற்சி பண்ணாரு. ஆனா விசா வந்து அந்த நேரத்துல ரொம்ப கடினமான ஒரு காரியம். ரொம்ப நாள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்கன் விசாங்கிறது ரொம்ப கஷ்டம். பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்ப்பாங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கிறாங்க எல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆனா இவர்கிட்ட ஒரு பைசா கிடையாது, எதுவுமே இவர் தனக்குன்னு வச்சுக்கிறதே கிடையாது. அவர் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி போனா அங்கேயே எல்லா பொருளையும் அங்க இருக்கிற ஏழைகளை கொடுத்துட்டு போயிடுவார். யார்கிட்டையும் இதையும் எதிர்பார்த்ததே கிடையாது. முழுமையாக தேவன் மட்டுமே சார்ந்திருந்த ஒரு தேவ மனுஷன். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட கர்த்தர் அவர் மேல கிருபையா இருந்து அவருக்கு விசா கிடைக்க செஞ்சு அவரை போய் அங்க அமெரிக்காவுக்கு சென்று வர உதவி செஞ்சார். அங்க போய் அங்க பிள்ளைகளோட பேத்தியோட இருக்க உதவி செஞ்சார். அங்கேயும் அவர் போய் இந்த ஊழியத்தை அங்க இருக்கிற சபையில் செய்து பார்த்தோம். அப்புறம் திடீர்னு தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் மரித்து போனார் என்று செய்தி வந்தபோது ரொம்ப கவலையா இருந்தது. ஆனாலும் கூட தேவன் அவரை எந்த அளவுக்கு அதை கனப்படுத்தி இருக்கிறாருங்கிறத அந்த இறப்புல கூட நான் பார்த்தேன். ஆக்சுவலா ஒரு அங்கேயே அவருக்கு அங்க ஒரு அடக்காராதனை நடந்தது. அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அடக்காராதனை நடத்தினாங்க. அது மாத்திரம் இல்லை, அங்கிருந்து அந்த பாடியை கொண்டு வர்றது எவ்வளவோ செலவாகும். அந்த செலவையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து ஒரு 10-15 நாள் தள்ளி வந்தா கூட, ஏற்குறைய மே 21 தான் இங்க வந்தாருன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அங்க வச்சிருந்து எம்பாம் பண்ணப்பட்டு இங்க கொண்டு வரப்பட்டது. இங்க வந்து அந்த கும்பகோணத்துல அந்த பாடியை பார்க்கும்போது எனக்கு அவர் ஏதோ உறங்கி கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. முகத்துல எந்த விதமான வேறுபாடே தெரியல. நல்ல அருமையா அந்த பாடியை கொண்டு வந்திருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பெட்டி கூட, அந்த பெட்டி இங்க நம்ம எல்லாம் இங்க வச்சிருந்தா கூட நம்ம இதுல மரத்துல தான் செஞ்சிருப்போம். அருமையான மெட்டல் பாக்ஸ், ரொம்ப காஸ்ட்லி மெட்டல் பாக்ஸ், அது ரொம்ப ராயலா இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு பாக்ஸ்ல வச்சு அவங்களை இங்க அனுப்பி வச்சு இங்கே ஒரு அடக்க ஆராதனையை நடத்தி அவங்களுக்கு அந்த நல்லடக்கம் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி மோசையே கர்த்தர் அவர் தன் கரத்தாலேயே அவர் அடக்கம் பண்ணது மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அடக்கம் ஆராதனையை அந்த ஆண்டவர் அமெரிக்காவிலேயும் நடத்தினாரு, இங்கேயும் நடத்தினாரு. அப்படி ஒரு காரியத்தை அவர் செய்தாரு. இன்றைக்கும் கூட அவங்க பிள்ளைகளை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க பிள்ளைகள்லாம் சின்ன வயசுலயே ஊழியத்தின் நிமித்தமா பெற்றோர் பிரிந்திருந்தா கூட இன்றைக்கும் அவங்க ஊழிய பாதையில தான் பிள்ளைகளும் 2 பிள்ளைகளும் மருமக்கமாக இருக்காங்க. எனக்கெல்லாம் என் மக எம்டெக் முடிச்சுட்டு கனடால இருக்கா,
வேலைக்கு போனால் போகலாம், போக மாட்டேங்கிறா. ஏன்னா சின்ன வயசுல நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போய் எங்களை சரியாகவே கவனிக்கலை, அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு அவள் அங்கே இருக்கா. ஆனால் இவங்க அப்படி இல்லை. தன் பெற்றோர் ஊழியத்து நிமித்தம் தன்னை விட்டு போயிருந்தா கூட தானும் அந்த ஊழியத்தை செய்வோம்னு சொல்லி இன்றைக்கும் உறுதியாக அவங்க அந்த ஊழியத்தில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது. அவங்களுடைய நிச்சயமாக சொல்கிறேன், தேவன் இந்த சந்ததியை ஆசீர்வதிப்பார் என்று நான் நிச்சயம் நம்புறேன். அதாவது அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கும் கூட நம்மளோட இன்று உறவாடி கொண்டு இருக்கிறது. நான் டெய்லி வாக்கிங் போகும்போது அவருடைய அந்த பழைய பாடங்களை செல்லில் வச்சுட்டு கேட்டுட்டு தான் நடக்கிறேன். எபிரேயர் 11 ஒரு வாக்கியம் உண்டு, ஆபேலை பொறுத்தவரை அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆபேலை குறித்து. அதே மாதிரி தான் நம்முடைய வேத பாட ஆசிரியர் ராஜசேகரும் கூட இன்றும் மரித்தும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய பாடங்கள் இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக அது பத்திரமாக நம்முடைய யூடியூப் சேனல் இருக்கு. எல்லாரும் அதை பயன்படுத்தி கொள்ளணும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே வேண்டுதலாக வைத்து அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ பிரதர். இந்த சொன்னபடி மிக அற்புதமாக எல்லா காரியங்களுக்கும் உடனே அந்த ஆவியில பரிசுத்தாவிட நம்ம வழிநடத்தல அது நல்லா உடனே பதில் சொல்லுவாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அற்புதமாக மிகவும் எளிமையான மனிதர். ஆண்டவருக்கு தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, அவர் நாம் மையப்படுவதாக. அடுத்ததாக இம்மானுவேல் பிரதருக்காக, இம்மானுவேல் பிரதர் நீங்க சில வார்த்தைகளை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அண்ணனை நம்ம இதில் வச்சு எனக்கு தெரியும், நம்ம ஏஎஸ்டிஎஃப்ல அந்த வேத பாட வகுப்பு வச்சு தான் எனக்கு தெரியும். அப்போ இதில் நமக்கு அடிக்கடி நாங்கள் கேள்வி வைப்போம், ராகவண்ணன் நாங்கள்லாம் கேள்வி வைப்போம். கேள்வி வைக்கும் போதெல்லாம் எந்த இதை முறுமுறுப்பு இல்லாமல் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப தன்மையாக பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர்லாம் கேட்கும்போது என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்காங்க அப்படின்னு கேள்விலாம் சைல்டிஷாக இருந்தால் கூட எதுவுமே பெருசாக எதுவும் சொல்லாமல் நினைச்சுவாங்க. அதுக்கு பதிலையும் கொடுப்பாங்க. இது ஏற்கனவே தெரிஞ்ச நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் அந்த கேள்வி, ஆனாலும் நினைச்சுவாங்கன்னா திருப்பியும் பதில் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை கேட்கும்போது. ஆனால் அமெரிக்கா போயிருக்கும் போது தான் எனக்கு அவங்களோட பேசுறதுக்கு இது கிடைச்சிது. ஒரு நாள் ஒரு கேள்விகள் இருந்தது, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டேன். அவங்க உடனே அவங்களே வந்துட்டாங்க. எனக்கு காலில் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. நான் கேள்விகள்லாம் கேட்டேன். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுத்து பதில் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் சொன்ன உடனே இப்படி நான் திருநெல்வேலியிருந்து பேசுறேன் அப்போ சொன்னாங்க, நான் வந்திருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன், மீட்டிங்லாம் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை என் கூட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ திருப்பியும் நிறைய நேரங்களில் வாட்ஸ்அப்லேயே நாங்கள் 2 பேரும் பேசுற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட அந்த பேசின நாட்கள் எல்லாம். அப்போ நிறைய காரியங்களை ஆவியானவர் என்ன பண்ணாரோ அவங்க மூலமா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நிறைய வசனத்தில் உள்ள மறைபொருள்களை நான் கேள்விகளுக்குலாம் நல்லா பதில் சொல்லுவாங்க. அது போக அவங்களே நிறைய நினைச்சுவாங்க. நான் கேட்காட்டியுமே நிறைய காரியங்களை என் கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், சில நேரம் 1.5 மணி நேரம் இருக்கு. ரொம்ப நேரம் பேசுவாங்க. அப்போ சில சொல்லாங்க, நான் சீக்கிரம் வருவேன், ஊருக்கு வருவேன், உங்க திருநெல்வேலியில் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறோம், இந்த கிளாஸ் எடுக்க போறேன், அதுக்கு கண்டிப்பா நீங்க வரணும், நான் உங்களை கூப்பிடுதேன், வரமோ சொல்லுதேன்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ பழைய காரியங்கள்லாம் பேசும்போது நிறைய வீடியோஸ் அனுப்புனாங்க எனக்கு. அங்க இந்த ஒரு பஞ்சாப் வீடியோஸ், அவங்க எங்க திருநெல்வேலியில் பேசுனது ஒரு 2-3 செஷன் மட்டும் தான் இல்லை, மற்ற எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் அனுப்பி, அதாவது ரொம்ப நம்ம ஒரு சின்ன காரியம் தான் அவங்ககிட்ட கேட்கும். ஆனா அவங்க எதையுமே நினைக்காம அந்த ஆவல் அவங்களுக்கு இன்னும் அவங்க தெரிஞ்சுக்கிடணும், கர்த்தரை பத்தி தெரிஞ்சுக்கிடணும், வசனத்தை பத்தி இன்னும் அவங்க அதிகமா தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நிறைய சொல்லி கொடுக்கணுங்கிற அந்த ஆவல் அவங்ககிட்ட எப்பவுமே உண்டு. அதை நான் எனக்கு அனுப்பி விட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ்வளவு திருப்பி அனுப்பிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு இன்னும் எனக்கு உள்ள இருக்கு, அவங்க மெசேஜ் பண்ணதெல்லாம் என் கூட பேசினதெல்லாம் என்கிட்ட இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் ரொம்ப அன்பான ஒரு சகோதரர். இப்போ நம்மோட அவங்க இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல அவங்க பிரயாசங்கள்லாம் விட்டொழிந்து அந்த பாடுகள்லாம் அவங்க முடிஞ்சு அவங்க சந்தோஷமா கர்த்தருடைய சமூகத்துல அவங்க இலைப்பாரிட்டு அவரை துதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கும் கர்த்தரை அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். நம்மளும் ஒரு நாள் அவங்கள போய் எங்க பரலோகத்துல கர்த்தருடைய சமூகத்துல பார்த்து நம்ம சகோதர அன்பை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர்.
அடுத்ததாக சகாயம் சிஸ்டர் இந்த வார்த்தையில பேச முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ராஜசேகர் பிரதர் அப்படின்னு நினைச்சாக்க, நான் டெய்லி காலையில வந்து என்னோட அம்மா அப்பாக்காக, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய எனக்கு உதவி செஞ்சு நன்மை செய்த அந்த எல்லாருக்காகவும் நினைச்சு நன்றி சொல்வேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுல வந்து ராஜசேகர் பிரதர், தங்கராஜ் பிரதர், அவங்க சார் எல்லாரையும் வந்து டெய்லி அவங்களுக்காக நன்றி சொல்லுவேன். அவரை நினைக்காம டெய்லி மார்னிங் ப்ரேயர்ல ராஜசேகர் பிரதரை நினைக்காத நாளே கிடையாது. டெய்லி அவருக்காக நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவரை வந்து அவ்வளோ வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பைபிள் ஸ்டடி நமக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய நம்ம என்ன கடவுள் வந்து நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறார் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து பைபிள் ஸ்டடி. அதுல ராஜசேகர் பிரதர் வந்து எடுத்ததுல வந்து நமக்கு நிறைய விஷயங்களை அவர் கத்து கொடுத்துருக்காரு. நான் அவரை முதல்ல பண்ணும்போது ஸ்டான்லி பிரதர் மாதிரி பேசுறாரு அப்படின்னு தோணும். கடைசியில அப்புறம் பார்த்தாக்க அவர் பிஎம்ஒய்ல தான் இருந்தாரு அப்படின்றப்ப அப்புறம் தான் தெரிய வந்தது. அவர் வந்து எப்பயுமே வந்து 24x7 வந்து அவர் ரெடியா இருப்பார், எப்பயுமே ப்ரிப்பேர்டா இருப்பாரு. ட்ரெயின்ல போகும்போது இங்கிருந்து பாம்பேக்கு ட்ரெயின்ல போவாங்க, நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம எப்ப டவுட் கேட்டாலும் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க நான் ஆன்சர் பண்றேன்னு சொல்லிட்டு தெளிவா வந்து நம்ம டவுட்டை கிளியர் பண்ணுவாரு. அதே போல அவரோட சகோதரிக்காக கோவிட் டைம்ல சிஎம்சில இருந்த போது கூட அவர் வந்து ஆண்டவருக்காக எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுல அவர் எவ்வளவு பிரியமா இருந்தாருன்னா, அந்த கோவிட் டைம்ல அவங்க தங்கைக்கு வந்து அவ்வளவு அந்த மோசமான அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவர் நமக்கு கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லுவாரு, அவங்க உள்ள இருக்காங்க, நான் வந்து வெளியில அந்த வெராண்டால காரிடார்ல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து நமக்கு பைபிள் ஸ்டடி, அந்த டைமிங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம எத்தனையோ வேலைகள்ல வந்து எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அதனால என்னால வர முடியலன்னு சொல்றப்பெல்லாம் ஒரு கில்ட்டி கான்சியஸை வந்து அவர் உருவாக்கி வச்சுட்டு போனாரு. ஏன்னா அவர் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கான நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும்ன்றதுல அவர் அவ்வளவு கருத்தா இருந்தாரு. அதுவும் இல்லாம எப்பயுமே வந்து அவர் வந்து இந்த பூமியை குறிச்சு, இந்த பூமியை மேன்மையை குறிச்சு அவர் மேன்மை பாராட்டினதே கிடையாது. பயங்கர சிம்பிள், பயங்கர ஹம்பிள் ஆனவர். எப்பயுமே சொல்வாரு, என்னோட வீடு வந்து பரலோகம் தான், மேல் நோக்கிதான் சிந்திக்கணும், ஆண்டவருக்கு ராஜ்யத்தை நோக்கிதான் நம்மளோட சிந்தனை இருக்கணும், நம்ம பூமிக்குரிய காரியங்கள்ல நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக எதையுமே வச்சுட்டது கிடையாது. அவர் பிள்ளைங்களுக்காகவும் சேர்த்து வைக்கல, ஒய்ஃபுக்காகவும் சேர்த்து வைக்கல. நிறைய அவர்கிட்ட என்ன இருக்கோ யார் கேட்டாலும் அவர் கொடுத்துடுறாரு. அது வந்து நமக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம இன்னும் இப்ப என்னைய நினைக்கும் போது நான் இன்னும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன்றப்ப அது கேள்விக்குறிதான். ஒரு இறங்கத்தக்க நிலையில, ரொம்ப வறிய நிலையில நம்ம அந்த ஆன்மீகத்துல இருந்தப்ப அவர் மூலமா வந்து ஆண்டவர் நிறைய விஷயம் நம்மளோட பேசுறதுக்கு அவர் ஒரு கருவியா வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. எப்ப கேட்டாலும் ரெஃபர் பண்ணாம உடனே பதில் சொல்லிடுவாரு. அதுவும் இல்லாம அதை அழகா கார்லேட் பண்ணி அந்த சமுதாய கலாச்சார பின்னணியோட நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் அவங்க பூர்வீகம், புதிய ஏற்பாட்டுல ஒண்ணு வருதுன்னா அதுக்கு பூர்வீகம் எங்க, ஒரு இனம் வருதுன்னா அந்த இனத்துக்கு எப்படி பேர் வந்தது, எங்க இருந்து வந்தது, அப்படி எல்லாத்தையுமே வந்து அருமையா சொல்லி கொடுத்திருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா ஊழியம் கடைசியா அவர் வந்து அனுப்பிச்சது வந்து ஸ்கூல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து பாளையங்கோட்டையில எடுத்த அந்த சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணும், சுவிசேஷனா என்ன, அதை எப்படி சொல்லணும், எல்லாரும் ஊழியத்துக்கு போகணும்னா அதுக்கு என்ன பேசிக்கா என்ன இருக்கணும்ன்றத ஒரு பிளேலிஸ்ட் அனுப்பிச்சார். பாளையங்கோட்டையில வந்து அவர் வந்து எடுத்திருக்காரு. ஒரு 8 வீக்ஸ் நினைக்கிறேன் அனுப்பிச்சிருந்தாரு. அதுல வந்து ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையா இருந்தது. அதுவும் நமக்கு எடுத்த மாதிரியேதான் முழு பைபிளையும் நமக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு தான் ஆண்டவர் வந்து அவர்கிட்ட எடுத்து இருக்காரு. நமக்கு வந்து அதுல வந்து கடவுள் வந்து ISPF வந்து ரொம்ப அன்பா இருக்காருன்னு ஒரு விஷயம் தெரியுது. ஏன்னா அவர் மூலமா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவர் வந்து அந்த அவரோட அந்த லைஃபோட கடைசி எண்டுல நம்மளை சந்திக்க வச்சு நமக்காக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவரை வந்து ஆண்டவர் வந்து அவரோட ராஜ்யத்துல எடுத்து கொடுத்திருக்காரு.
அதுக்கு வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடான கொடி நன்றி சொல்லணும். அவரோட ஃபேமிலிக்காக, குழந்தைங்களுக்காக, அவர் எதை குறிச்சும் வந்து கவலைப்படலை. பிள்ளைங்களை குறிச்சோ ஒய்ஃபை குறிச்சோ கவலைப்படலை. அவரோட சிந்தனை எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை மாத்திரம்தான் நினைச்சிட்டே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம சந்திக்க, அவர் மூலமா ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்ததற்கா ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ சார். அந்த அடுத்ததாக மத்தியில் இருக்கிற பிரதர் ராகவன் அதை பற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கே சொல்லும் பொழுது ஏதாவது எந்த பாடத்தில் உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாரு, அது கொஞ்சம் சொன்னீங்க நல்லாயிருக்கும். சுருக்கமாக சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ராகவன் பிரதர் நீங்கள் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். உண்மையில இந்த நேரம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். ஏன்னா வந்து நம்ம ராஜசேகரனை எல்லாரும் நினைவு கூறும் பொழுது, இப்போ ஈவன் முன்னாடி சொன்னவங்க எல்லாம் நிறைய காரியங்களை சொன்னாங்க. நான் சில காரியங்களை, என்ன நிறைய அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால சில காரியங்களை குறித்து மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போக விரும்புறேன். இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்ச, அதாவது லாக்டவுன்ல இருந்து பேசினப்போ பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சதுல இருந்து ஆக்சுவலா ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ISPFல ஏற்படுத்துறது, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தின கண்டிப்பா நம்ம யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த பைபிள் ஸ்டடி வந்து ஏதோ சும்மா ஒரு நேரத்தை போக்குற ஒரு மணி நேரமா இருந்தது இல்லை. ஏன் சொல்றேன்னா, அதாவது வேதத்தை வந்து ஒருத்தர் விளக்கும் பொழுது வெறும் வார்த்தைக்கு விளக்கம் கொடுப்பாங்க, அதுல இருந்து சத்தியத்தை கொடுப்பாங்க, வெளிப்பாடுகளை கொடுப்பாங்க. இது ஒரு டைமென்ஷன் உண்டு. ஈவன் பரலோகத்தினுடைய நோக்கங்கள், அதனுடைய தரிசனங்களை கொடுப்பாங்க. அதுல உலகத்தின் பார்வை இப்படி. ஆனா ராஜசேகரனோட ஸ்டடியில வந்து இது எல்லாமே இருக்கும். சகாயம் சிஸ்டர் ஏற்கனவே சொன்னாங்க, அவரு அதனுடைய அந்த 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 சிச்சுவேஷன், கல்ச்சர், அந்த பேக்ரவுண்டு இதையெல்லாம் சொல்றது மட்டும் இல்லாத அந்த பெர்செப்ஷனை இதுவரையும் நம்ம கேட்காத நிறைய நம்ம வார்த்தைகள் கேட்டிருக்கலாம், மெசேஜஸ் கேட்டிருக்கலாம். ஆனா இதுவரையும் கேட்காத ஒரு பெர்செப்ஷனை வந்து அவர்கிட்ட இருந்து வரதை நான் வந்து நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஒரு கேரக்டர் ஸ்டடி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு புக் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூஸ்வலா எல்லாமே அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் எழுதினவங்க அந்த சாப்டர் வைஸ் அப்படியெல்லாம் அவர் படிச்சுட்டே போக மாட்டாரு. ஆனா அந்த பெர்செப்ஷன், ஆண்டவர் அவர் கொடுத்திருக்க அந்த தரிசனம் வந்து ஒரு வித்தியாசமான தரிசனத்தை இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டடிஸ் கேட்டோம்னா நம்மளால அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி ஒரு இது ஸ்டடியை வந்து கொடுத்ததுக்காக நான் வந்து, அதாவது அந்த மறைப்பொருளை கொண்டு வர காரியம் எனக்கு அந்த பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே மாதிரி அது சொல்லும் பொழுது அவர் நிறைய பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காரு. அவருடைய ஊழிய பாதையில வந்த பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் கூட நிறைய அவர் கொடுத்திருக்காரு, சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி அவர் அந்த மராட்டிய மாநிலத்துல இருந்த பொழுது அங்க அவர் சொல்லியிருக்கிற அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கோ இல்ல அந்த சூழ்நிலைகளுக்கோ அவங்க கடந்து வந்த போது அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி ஒரு டச்சிங்கா இருக்கும். நிறைய நான் அதெல்லாம் சொல்ல விரும்புறேன். நான் ஒரே ஒரு விஷயத்த தான் கடைசியில சொல்றேன். அதே மாதிரி அவர் வந்து இந்த ஊழியங்கள், இப்போ எனக்கு சென்னை வரும்பொழுது தவறாம வீட்டுக்கு வந்துருவாரு. 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. ஈவன் ஒரு டைம் வந்து கிளம்பும் போது அவருக்கு வர முடியலன்னும் போது வந்து அண்ணியை மட்டும் அமுச்சு வச்சார். அந்த மாதிரி அவர் வந்து அதாவது தவறாத வருவாரு. அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, இதுக்கு நமக்கு என்ன பிரதிபலன் இருக்கும், இந்த உலக பிரகாரமான பிரதிபலன் இருக்கும் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அவர் வந்து அந்த செய்த காரியங்கள் வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வந்து யாரை குறித்தும், அதாவது இந்த உலகத்துல இருக்க காரியங்களை குறித்தோ தன்னுடைய குடும்பத்து குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எதுவும் சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் இல்லை. வெறும் தேவராஜ்யத்திற்காக மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறதும், அந்த வார்த்தைய அந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுலும், அதே மாதிரி தேவன் கொடுத்த ஊழியத்தை உத்தமமாய் செய்யணும். அது ஏதோ விருப்பப்பட்ட ஊழியங்களை இல்லை. அவர் என்ன கொடுத்திருக்காரோ, எந்த அழைப்பை கொடுத்திருக்காரோ, இன்னைக்கு இந்த ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஊழியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை எடுத்து ஒவ்வொரு டைமும் வந்து இயேசு சொன்ன எக்ஸாம்பிள் பண்ணி, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனை என்னுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒவ்வொரு காரியத்திலும், ஏதோ கடைசியில நடக்கிற காரியம் இல்லை, ஒவ்வொரு காரியத்திலும் இன்னைக்கு இந்த ஊர்ல முடிஞ்சிச்சு அடுத்த ஊருக்கு போறதுல இந்த காரியத்துல அவர் அப்படி சொல்ற அளவுக்கு அவருடைய காரியங்கள் இருந்தது என்பதை வந்து நான் பார்த்தேன். ரொம்ப மனத்தாழ்மை உள்ள மனிதர். இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு இருக்கு, இத்தனை பேருக்கு இவ்வளவு பைபிள் ஸ்டடிஸ் எடுத்திருக்கோம்,
அந்த அங்க அங்க அந்த பாம்பே மராட்டிய தேசம் முழுவதும் அவர் எடுத்திருந்தாலும் கூட இங்க ஐஎஸ்பிஎஃப்ல அவர் பல தடவை சொல்லியிருக்காரு. அன்னைக்கு கிளாஸுக்கு வரதுக்கு முடியாது, ஒரு இங்க நிறைய புக்ஸ் வாங்கியிருக்காரு, ஒரு 5-6 ரெஃபரன்சஸ் புக்ஸ் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவார், ப்ரிப்பேர் பண்ணி வருவாரு. அவருக்கு நேரமே இருக்காது. அதான் அவர் வந்து அந்த அண்ணியும் கண்டிப்பா சொல்லணும், ஏன்னா அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு வரத்துக்கு அவர் சொல்லுவார், இன்னைக்கு இந்த ரெஃபரன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு வந்து. ஏன்னா நாங்க நிறைய காரியங்கள்ல ஐஎஸ்பிஎஃப் இந்த கிளாஸ் இல்லாத நிறைய காரியங்களை பல மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நிறைய விளக்கங்களும் சத்தியங்களும், அதாவது என்னுடைய பெர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கு, நீங்க சொல்றது அப்படின்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு நான் ஹைலைட் பண்ண விரும்புற காரியம், 2வது வரைக்கும் ரகசிய வரைக்கும் குறித்து நிறைய கேள்விகள் நான் கேட்பேன். அப்ப அவரு அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் ஒரே ஒரு காரியம் சொன்னது, அது எதுவாவது இருந்துட்டு போகணும், நம்முடைய நோக்கம் என்னன்னா அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவது, அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு அவர் வந்து எப்பவுமே அந்த காரியத்தை முடிச்சிருவாரு. சோ அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த தேவராஜ்யத்திற்குள்ள நம்ம நித்தியமா இருக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறது தான் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து ரொம்ப குறிப்பா இருப்பாரு. அதை குறித்து அவர் வந்து ரொம்ப திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அவருடைய அந்த 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 நாலேஜ் இவ்வளவு இருந்தாலும் வந்து எல்லாருமே சொன்னாங்க, எதையும் ரெஃபரன்ஸ் பண்ணாத எதை கேட்டாலும் டக்குன்னு அதை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு வேதத்தை நல்லா ஆராய்ந்து அறிந்து நிதானித்து அந்த காரியங்களை எடுத்து சொல்றதுக்கு அது ஒரு திறமை வேணும். அது ஒரு அந்த கிருபை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா அதை வந்து பிரசன்ட் பண்ணக்கூடிய அவருடைய அந்த தாளந்து வந்து ஒரு விசேஷமான தாளந்து. அவர் வந்து ஹிந்தி கத்துக்கலன்னு சொல்லுவார், ஏன்னா மராட்டி மொழி வந்து கத்துக்கிட்டா அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் அங்க அவங்களுக்கு, அதனால எனக்கு ஹிந்தி வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த தமிழ்லையும் அந்த இதுலயும் வந்து ரொம்ப இதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்க சென்னையில அந்த இது மராட்டிய தேசத்துல இருந்து ஒரு ஃபேமிலி ஒரு சர்ஜரிக்காக வந்தாங்க. அவர் எவ்வளவு கேர் எடுத்து அவங்களை இங்க வர வச்சு அந்த சர்ஜரி முடிச்சு அடையாறுல அந்த ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணாங்க மிஷினரி. இதுல அவ்வளத்தையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணி அமிச்சாங்க 2 பேரும். நான் போய் பார்க்கல, பட் ஆனா அந்த அந்த காரியங்கள்லாம் வந்து, அதாவது ஒரு ஊழியக்காரன் வந்து இந்த ஊழியங்களை செய்யறது மட்டும் இல்ல, வேதம் சொல்றது பிரகாரம் வந்து 2 காரியங்களையும், அதாவது நன்மை செய்கிறவர்களாயும் இயேசு சுற்றி திரிந்தார் அப்படிங்கறத வந்து அவருடைய வாழ்க்கையில நான் கண்கூட பார்த்திருக்கேன். அந்த மாதிரி வந்து அவர் செய்த காரியங்கள். அதே மாதிரி அவர் வந்து இது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அவர் சொல்லுவார், எனது கிருபை உனக்கு போதும், என் பலன் கிருபையினால் பூரணமாய் விளங்குவான். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு சரீரத்துல ஒரு சுகவீனம் இருந்தது. அந்த எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நிறைய ஜெபிச்சிருக்கோம். அந்த ஸ்பைன்ல அவருக்கு இருந்த அந்த ப்ராப்ளம். ஆனாலும் அது அவ்வளவு ஒரு வலி உடையது. ஏன்னா அவர் இங்க இந்த டாக்டர் நாங்க கூட ஒரு தடவை போயிருந்தோம். அவர் இங்க அந்த பிசியோதெரப்பி இது எனக்கும் சொல்லியிருக்காரு. பட் ஆனா அது ஒரு பொருட்டாவே அவர் எடுத்துக்காத, ஈவன் அதுக்குண்டான ஒரு பினான்ஸோ தேவைகள் அவருக்கு இருந்தா கூட அதையெல்லாம் கூட அவர் வந்து பொருட்டா எடுத்துக்காத, அந்த வலிய அவர் கர்த்தர் கிருபையினாலும் அவர் விசுவாசத்தினாலும் மேற்கொண்டு இந்த காரியங்கள்லாம் செய்யறத நான் பார்த்தேன். நமக்கு அவ்வளவு வலி இருந்தா நம்ம செய்வோமாங்கிறது தெரியாது, ஆனா அவர் வந்து அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அதே மாதிரி சகாயம் சிஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, அது வந்து ஒரு உண்மையான விஷயம். அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப சிக்கா அந்த அவ்வளவு ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த பைபிள் ஸ்டடியை வராண்டால இருந்து தான் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் நிறைய நாட்கள். சோ நமக்கு நேரம் இல்லை அதெல்லாம் சொல்றோம், ஆனா அவரு அந்த குறித்த காலத்துல அந்த நேரத்தை, தனக்கு தரப்பட்ட ஊழியத்தை, அதுல பலன் இருக்கு இல்லைங்கிறத பத்தி இல்லாத, ஆனா அதை ஒரு உண்மையாவும் உத்தமமாக செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதனை அவரிடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த நேரத்துல வந்து அதாவது வேதம் சொல்வது பிரகாரம், அதாவது எனக்கு ஊழியம் செய்பவர்களை என் பிதா கனப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி அவர் எத்தனை உத்தமமாய் ஊழியம் செய்தாருங்கிறத வந்து அவருடைய ஆத்மா இந்த உலகத்திலிருந்து பிரிந்து நித்திரை அடைந்து பரலோகத்தில் எழுந்திருந்த பிரகாரம் பிதா வந்து எப்படி வந்து இந்த உலகத்தில் அவர் யூஎஸ்ல கனப்படுத்தினாரு, இங்க வந்து கனப்படுத்துறாருங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்தோம். எனக்கு அவரை போய் பார்க்க முடியல, பட் அந்த நேரத்துல ஆனாலும் வந்து அந்த வசனம் வந்து எவ்வளவு உண்மையா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அவரை நேசிச்சு அதை உத்தமமா செய்தாருங்கிறதுக்கு அது ஒரு நல்ல சாட்சியா இருந்தது. அது வந்து அந்த வசனத்தின்படி. அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து அன்னைக்கும் நான் நன்றி சொல்றேன்.
அவர் இத்தனை ஊழியங்கள் செய்வதற்கும் அவங்க இதா இருந்தது, அதாவது பக்கபலமா இருந்தது மட்டும் இல்ல. அதுக்கப்புறமா நான் கூட அவங்ககிட்ட பேசும்போது ஆக்சுவலா நான் போய் பார்க்கணும் சொல்லிட்டே இருந்தேன், சென்னையில போய் பார்க்கல, சாரி. பட் கண்டிப்பா ஒரு நாள் போய் பார்ப்பேன். அது என்ன இல்ல ஒண்ணும் வேண்டாம் பிரதர், எல்லாமே அப்படின்னு அவங்க அந்த அவரோட அந்த மறைவு அவங்களுக்கு எந்த ஒரு இழப்பையும் தராத அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டு அடுத்தவங்களை பலப்படுத்துற வார்த்தைகள் அவங்க கிட்ட வந்ததை நான் நிறைய டைம் பேசும்போது நான் பார்த்திருக்கேன். அதுக்குண்டான துக்கமே அவங்களுக்குள்ள இல்ல. அவரோட வேலையை செஞ்சாரு, பரலோக ராஜ்யத்துல கர்த்தரோட போயிருக்காரு அப்படிங்கிற காரியத்தை அவங்க சொல்லுவாரு. அதே மாதிரி இந்த அண்ணன் சொன்னபடி, மாதவன் சொன்னபடி இது எல்லாமே இன்னைக்கு அப்லோட் பண்றதுக்கு பிளஸ்ஸி ஈவன் அந்த டைம்ல குழந்தை இது அந்த காரியங்கள்லாம் இருந்த பொழுதும் அதை அத்தனையும் அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப பயங்கர சிரமப்பட்டு அந்த காரியங்கள்லாம் செய்ய அவ ஹெல்ப் பண்ணா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. அண்ணன் சொன்னது பிரகாரம் குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்கள் இன்னைக்கும். அடுத்த ஜெனரேஷன்ஸ் அந்த 2 பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய கணவர்மார்களும் அத்தனை பேரையுமே ஊழியத்தில் தான் இருக்காங்க. யாருமே இந்த உலக காரியங்கள்ல இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், இதை எடுக்கணும், இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. மாதவன் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சொன்னதுபடி, முன்னாடி சொன்னபடி அவங்களுக்குன்னு எந்த காரியத்தையுமே ராஜசேகரன் சேர்க்கல. இப்ப இருக்கிற அடுத்த தலைமுறையும் தேவனுக்காகவே ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடிஞ்சது. உண்மையில நான் கர்த்தரை ரொம்ப ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றிகளை எடுத்தேன். இப்படிப்பட்ட ஒரு வேத ஆசிரியரை வாழ்க்கையில கொண்டு வந்தது. பட் ஆனா நிறைய அதுக்கப்புறமா பேச முடியல. நான் ஒரே ஒரு கடைசியா சொல்லுன்னு சொன்னேன். அண்ணன் சொன்னாரு ஒரே ஒரு இதை கற்றுக்கிட்டதை நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அதாவது பிசாசை இயேசு ஜெயிச்சார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அது எங்க நடந்திருக்கு? இது ஒரு யுத்தத்தை நம்ம வேதத்துல பார்க்கல, எங்கேயுமே பார்க்கல அப்படிங்கிறது அன்னைக்கு திடீர்னு கேட்ட ஒரு கேள்விதான் அது. ஆனா அழகா அன்னைக்கு உண்மையிலே நாங்க உணர்ந்தேன். ஆவியானவர் அப்படியே அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கு வரை எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பிசாச ஒரு இடத்துல ஜெயிக்கல. அவருடைய அந்த 33.5 வருஷ வாழ்க்கையில மாம்சத்தை அவர் ஜெயித்ததிலையும் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஜெயித்ததையும் ஜெயித்து பிசாச கடைசி வரையும் சிலுவையின் முடிவு பரியந்தம் வரை சிலுவையில் வரை அவர் ஜெயிக்கிறார் இயேசு. இப்படித்தான் பிசாசு ஜெயிக்கப்பட்டான் அப்படிங்கறத நான் இப்போ அது விளக்கமா சொல்ல முடியல. அவர் ரொம்ப அழகா அந்த பிரசன்டேஷனை கொடுத்தாரு. இதுவரையும் பிசாசை எங்க ஜெயிச்சாங்க, அவன் எங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கான், இஸ் a defeated person நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதை அவர் ரொம்ப அழகா அவன் எப்படி தோற்கடிக்கப்பட்டான் அப்படிங்கறது எப்படி இயேசு ஜெயித்தார் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா அவர் சொன்னது இன்னைக்கு வரை எனக்கு அது ரொம்ப ஒரு அற்புதமான வெளிப்பாடு. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சோ அத்தனை பேருக்கும் அவங்களுடைய குடும்பங்களுக்கும் அவரோடு இருந்த நம்ம அனைவருக்கும் தேவன் அருளின கிருபைகளுக்காகவும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆமென். ஓகே, தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக நம்ம பிரதர் செந்தில் சுருக்கமாக சொன்னபடியாக கேட்டுக்கிறாரு. உங்களுக்கு எந்த சாப்டர்ல எந்த இடத்துல அவங்க கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க? இப்ப ராகவன் பிரதர் சொன்ன மாதிரி கேக்குது. சங்கர பிரதர் சொன்னாங்களே எந்த சாப்டர்ல கிளாரிபிகேஷன் கிடைச்சது, அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னா நல்லா இருக்கும். கேக்குதுங்களா? கேக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நேரத்திலும் நம்முடைய ஊழியக்காரர் நம்ம ராஜசேகரனை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பகிர கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கரன் சொன்ன மாதிரி அவருடைய வேத பாடத்துல ஒரு சில கிளாஸஸ், ஒரு குறுகிய கிளாஸஸ் தான் நான் அட்டெண்ட் பண்ணேன். பட் அவரோட கூட அந்த அவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் இன்னும் அது எனக்கு பிரயோஜனமாகவே இருக்கிறது. குறிப்பாக அவர் எடுத்த அந்த ஆவி ஆத்மா சரீரம் அந்த அதை குறித்தான வேத பாடத்துல, அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை குறித்தான வேத பாடம், அதெல்லாம் ரொம்ப பயனுள்ள ஒரு வேத பாடம். குறிப்பா சொல்லப்போனா அந்த நம்முடைய சரீரம் என்ன, ஆத்மாவுடைய பகுதி என்ன, ஆவியினுடைய பகுதி என்ன,
அதை குறித்து அண்ணன் ஆரம்பத்தில் அது சொல்ல விளக்கின சத்தியங்கள் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதத்திற்குரியது. குறிப்பா சங்கரன் சொன்ன ஒரு விஷயம்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஊழியம் இருக்கு, நிறைய குறித்த நம்ம ஜஸ்ட் நம்ம வேணும்னாக்கா என்ன வேணா நம்ம கேட்கலாம் வேதத்துல இருந்து. ஆனா பைபிள் கர்த்தர் சொல்றதும் கடைசி காலத்துல வசன பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு, வசனம் நிறைய போதிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் வசன பஞ்சம் உண்டாகுன்ற என்னன்னா அதுல அந்த டிஃபரன்சியேட் தகப்பன்மார்கள் சொல்லுகிற வசன வேத பாடம், அவர்கள் எடுக்கிற இது வேற. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசம் எப்படி பவுல் தீத்துக்கு சொல்லும் போது ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்ல சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தாரோ, அது போலதான் நம்ம ராஜசேகர் அண்ணனுடைய வேத பாடங்கள் எல்லாமே ஒரு ஆரோக்கியமான உபதேசம். அவர் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களும் சரி மிகவும் பயனுள்ளதான உபதேசங்கள். அவர் அண்ணனை நமக்கு கர்த்தர் இந்த நம்முடைய ஊழியத்துக்கு அவர் பயன்படுத்தின விதம் ஆச்சரியமான ஒரு விதம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கடைசியாக கூட ஒன்று சொல்றேன், என்னன்னா நான் இதை அண்ணனை குறித்து அந்த டெத் மெசேஜ் கேட்கும் போது நானும் ரொம்ப கலங்கினேன். அந்த அந்த நேரத்துல அந்த ஒரு வார்த்தை உண்டானது, நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருவனும் தாம் மனதில் வைக்கிறதில்ல. நீதிமான் தீங்கு நாட்களுக்கு முன்பாக நீதிமான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த வார்த்தை தான் எனக்கு அது தோணுச்சு. ஆண்டவர் தன்னுடைய தாசர்களை எல்லாம் இந்த தீங்கு நாட்கள், இப்போ வர நாட்கள் எல்லாத்துக்கும் தீங்கு நாட்கள் காணாததுக்கு முன்னாக தம்முடைய பரிசுத்தவான்களை தம்முடைய மக்களை எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஆறுதல் உண்டானது. கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் அவருக்கு உண்டான நோக்கம், நேரம், அவர் பயன்படுத்தின விதம் எல்லாவற்றையும் நமக்கு அவர் எப்படி நியமித்தாரோ அந்த ஓட்டத்தை அவர் சரியா ஓடி தன்னுடைய தேவனுடைய அந்த அவருடைய திராட்சை தோட்டத்துல அவர் போயிட்டு இலைப்பாற போயிட்டாரு. அவருடைய திராட்சை தோட்டத்துல உண்மையா வேலை செஞ்சு தன்னுடைய எஜமானுடைய பாதத்துல போயிட்டு அவரு செட்டில் ஆனாரு. அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்தான். எப்படியாவது நாம கூட நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல இது அவரு மேகம் போன்ற திறன சாட்சிகளுடைய அந்த சாட்சிகள்ல அவரும் ஒரு கேரக்டரா கர்த்தர் அவரு மாத்திக்கிட்டாரு. தொடர்ந்து தான் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரை கொண்டு எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா உபதேசங்களையும் நான் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். தேங்க்யூ தேவப்பிரேம் பிரதர் சுருக்கமாக சொல்லும்படியா கேட்டு. தேவப்பிரேம் தேவபிரியன் இல்லையோ அவரு? ஆமா, சரி சொந்த ஊர் பேசுறேன். சரி ஆல்பர்ட் ஐயா சொல்லும்படியா கேட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ராஜசீரையோட பழகும்படி நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அடிக்கடி மதக்குமார் வீட்டில் ப்ரேயர் நடக்கும்போது நான் போயிருக்கும்போது அவரும் வந்துடுவார். இல்லாட்டி அவர் போகும்போது நான் வந்துருமான்னு தெரியல. அந்த டைமில் ரொம்ப நேரம் நாங்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒன்றா தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அவர் கும்பகோணத்துக்கு போவார், நான் திருச்சியில் இறங்கிக்குவேன். அப்படி நல்ல அஃபெக்ஷனேட்டாக பழகுவார். ரொம்ப சிம்பிள் மேன். அதாவது நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சிலர் கொஞ்சம் வேதம் தெரிஞ்சாவே ரொம்ப அழட்டிக்குவாங்க. ஆனால் இந்த மனுஷன் ரொம்ப சிம்பிள் மேன். அதாவது வேதம் நடத்தும்போது கூட ரொம்ப தெளிவாக சந்தேகம் வராத அளவுக்கு கேட்பாரு. இருந்தாலும் நம்ம இமானுவேல் மாதிரி நம்ம ராவன் மாதிரி சந்தேகம் கேட்குற ஆளுங்க கேட்டாலும் எந்த விதமான இது இல்லாமல் உடனே டக்குன்னு பதில் சொல்லுவார். அதாவது வேதத்தை நல்ல ஆவியானவருடைய உதவியோடு நல்ல தெளிவாக கற்றுக்கொண்டதுனால தான்
அவரால் நல்லா அவ்வளவு போதிக்க முடிஞ்சது. அந்த போதிக்கும்படியே வாழ்ந்து காட்டுறதான் நான் பார்த்தேன். அதாவது எளிமை, தாழ்மை ரெண்டும் தான் ஒரு மனுஷனை ஆண்டுக்கு முன்னாடி நிறுத்தும். இவர்கிட்ட இந்த 2 குணத்தை நான் பார்த்தேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரிசையா வச்சு கவர் பண்ணிட்டார் எல்லாத்தையும். அது பெரிய சிலரும் பயிற்சி எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு புக் எடுப்பாங்க, அந்த புக் எடுத்து பயிற்சி முடிச்சிருவாங்க. அப்படி இல்லை, இவர் தொடர்ந்து ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் தெளிவா நமக்கு போயிச்சிருக்கிறார். அது பெரிய ஆசீர்வாதம். நான்லாம் பயிர் காலங்களும் போகல, ஆனா இந்த மாதிரி அருமையான ஊழியர் மூலமா நிறைய கற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகோதரனை இழந்தது பெரிய கஷ்டம்தான். இருந்தாலும் கர்த்தரோட காலங்கள், நம்ம காலங்கள்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் என்ன நோக்கத்தை எடுத்து தெரியாது. இந்த இவரு செந்தில் சொன்னது போல தீங்கு நாட்கள் வருகிற முன்னாடி கர்த்தர் நீதிமானை எடுத்துக்கொள்கிற அந்த வசனத்தை நம்ம ஞாபகப்படுத்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்துறேன். அருமையான சகோதரனுக்காக ஆண்டுக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம ஆனந்தராஜ் பிரதர் ஷார்ட்டா சொல்ல முடியாது. ஆனந்தராஜ். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா பிதாவே நன்றி அப்பா, நீ கூட இந்த வேலைக்காக நன்றி. உண்மையான சகோதரர் ராஜசேகர் சகோதரனுடைய இந்த நீண்ட நாளிலே நாங்கள் ஒன்று கூடி அவள் செய்த நன்மைகள், இந்த வேதத்தை ஆராய்ந்து அதை தியானிக்க நினைத்ததன்படி நடக்க எங்களுக்கு ஒரு நேரம். அருமையான சகோதரர் மிகவும் எளிமையானவர், எல்லோரும் சொன்னபடி மிக தாழ்மையானவர். இந்த வேத வசனத்தின்படி வாழ்ந்து ஆட்சியாக வாழ்ந்தவர் என்பது 100க்கு 100 உண்மை. இந்த வேதத்தில் உள்ள எல்லா சத்தியங்களையும் ஆராய்ந்து எளிமை நிறையாக மற்றவர்கள் புரியும்படியாக அதை எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறவர், அதை போதித்தவர். அதற்கு அவருக்கு ஈடு இணையாக அதை யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த விளக்கம் கேட்டாலும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கறது தான் அது. ரொம்ப மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுல அவர் ரொம்ப சிறந்தவர். பொறுமையாக சொல்லிக் கொடுப்பார். பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானபடி அருமையான மரணத்தை அவர் தழுவி கர்த்தர் அவர்களை குடும்பத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வாராக, ஆசீர்வதிப்பாராக. மேன்மேலும் அவர் செய்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றும்படி நாம் ஜெபிப்போம். மற்றுமாக அவருடைய அந்த செய்த அந்த வேத ஆராய்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளை நம்ம யூடியூப்லையும் இதுலேயும் பதிந்து வச்சுருக்கோம். அது நமக்கு ஒரு பிழை பெற்ற ஒரு பாக்கியம். அவருடைய விருப்பத்தின்படி அமெரிக்கா சென்று அந்த பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோடு இருக்க கர்த்தர் சாமி உதவி செய்தார். தொடர்ந்து குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாம் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். வேற யாரும் ராஜசேகரை பற்றி சொல்ல இருக்கீங்களா? நீங்க சொல்லலாம், சுருக்கமாக சொல்லும்படியா கேட்டுக்கலாம். வேற யாருக்கும் அவரை பற்றி சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ராஜசேகர் பிரதர் எனக்கு அதிகமான பழக்கம் இல்லை. அவர் 3 ஆண்டுகளுக்கு முன்னால வேலூருக்கு ஆண்டு விழாவுக்கு வரும்போது தான் ஒரு அறிமுகமாச்சு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே பிளஸிங் யூத் மிஷன்ல எனக்கு சொன்னாங்க, அது மாதிரி எங்க பாஸ்ட் மிஷனரி ISPFக்காக வராராம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப அருமையான மனிதர். நானும் கராத்தேக்காரனும் ரொம்ப கடுமையா இருப்பாருன்னு நினைச்சேன். அங்க அந்த மீட்டிங்ல தான் அவர் பேசும்போது அந்த கராத்தே அந்த இதுக்கும் சம்பந்தமே இல்லை, ரொம்ப எளிமையான மனிதராக இருந்தாரு. நல்லா பேசிட்டு இருந்தாரு என் கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அவர் வேத பாடம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எப்படி வேதத்தை விளக்கி சொல்லணும்னு அழகா சொல்லுவார் அவரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம சாமுவேல் கேரக்டர் பத்தி எல்லாம் பேசினார் அவரு. சாமுவேல், ஏலி அவங்க கேரக்டரை பத்தி பேசும்போது ஏலி எப்படி பிள்ளைங்களை வழிநடத்த தவறிட்டாருன்றத ரொம்ப அழகா சொன்னார். பாயிண்டா சொன்னாரு. அவர் எப்படி பிள்ளைங்களை கர்த்தருக்கு பயந்த வழியில் நடத்தல, அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாரு. அவர் எப்படி அவங்கள ஒரு பெருந்தீனி பிள்ளைகளா வளர்த்தாரு. எப்படி அவங்கெல்லாம் பாவத்துல ஈடுபடுறதுக்கு, விபச்சாரத்துல அவங்க விழுறதுக்கெல்லாம் அவர் அவர் கண்டுக்காம இருந்தார்ன்ற மாதிரிலாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. அது ரொம்ப ஒரு
பெற்றோர்கள் வந்து எப்படி பிள்ளைகளை வளர்க்கணுன்றதுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா அந்த ஏலி தாத்தா சாமியில வச்சு ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் வந்து ரொம்ப அவருடைய மரணம் வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்கல. ஒரு ப்ரீமெச்சூர் டெத்து தான். கடவுள் தான் வந்து அவர் குடும்பத்தை வந்து பேர பிள்ளைங்களை எல்லாரையும் வந்து ஆசீர்வதித்து வழிநடத்தணும். அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்த உலகத்தில் இருந்த வரைக்கும் வந்து நமக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். இப்போ வந்து ஏசாமியோட பாதத்தில் இருக்கார். அதனால வந்து அவருக்கு இங்கே கண்ணை மூடினா அவங்க ஒரு ராஜ உபசாரம் தான் அவருக்கு. கர்த்தருடைய மரணம் வந்து பரிசுத்தவான்களோட மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப அருமையானது. அதனால அவர் வெளியேற பெற்ற ஒரு நல்ல ஒரு கிரீடத்தை வந்து பரலோகத்தில் அவருக்கு கிடைக்கும். அவருடைய பிள்ளைகள் ஒரு வம்சங்கள்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரி ஜீவிச்சவங்க எல்லாம் வந்து விண்மீன்களை போல பரலோகத்தை பிரகாசிப்பாங்க. இதில் ஒரு எந்த சந்தேகம் இல்லை. அவருக்கு குடும்பத்திற்காகவும் அவருடைய பேர பிள்ளைங்களுக்காகவும் குடும்பத்துக்கும் நாம் ஜெபித்து தொடர்ந்து அவர்களை நினைத்துக் கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறேன். ஓவர் பிரதர். நன்றி நன்றி, தேங்க்யூ பிரதர். வேற யாரும் ஏதாவது சுருக்கமா பேசினா சுருக்கமா சொல்லலாம். வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜசேகர் ஐயா நம்ம பொறுத்த மட்டுக்கு ரொம்ப அருமையான தேவ மனிதர். அவருடைய வாரந்தோறும் அவர் செவ்வாய்க்கிழமை அந்த பைபிள் ஸ்டடியில் கொடுக்கப்படுகிற ஒரு காரியங்கள் ஒரு குடும்பத்திற்கு தேவை எல்லா காரியங்களுக்கும், ஒரு பிள்ளைங்களை எப்படி வளர்க்க முடியும், ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு குடும்பத்தில் என்ன ஃபேமிலியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதை அந்த பைபிள்லேருந்து எடுத்து அது அருமையாக நமக்கு வந்து விளங்கக்கூடிய விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய மனிதர். நாங்களும் அங்கே கன்னியாகுமரிக்கு இப்போ அவரோடு சேர்ந்து பயணம் பண்ணி ரிட்ரீட்டுக்காக போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அப்பொழுது மதுரையிலிருந்து ஆரம்பித்த அந்த கேள்வி நேரம் அங்கே அந்த கன்னியாகுமரி நெருங்கும் வரைக்கும் அந்த நேரம் போனதே தெரியல. அவருடைய கேள்வி பதில் அவ்வளவு பாடல்கள் எல்லா காரியங்கள்லையும் அவர் அருமையாக கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி அருமையாக எல்லாத்தையும் போஷிக்கக்கூடிய நல்ல மனிதர். அவர் இன்னும் இருந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னோ ஆண்டவர் அழைப்பின்படியாக அவர் அந்த ஆண்டவர் இடத்திற்கு சென்று விட்டார். அது நமக்கு செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் அந்த பைபிள் ஸ்டடியில் அந்த காரியங்களை நமக்கு அது இருந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஆண்டவர் அவர் தான் எடுத்துக்கொண்டார். உண்மையிலேயே வந்துட்டு அவரை செவ்வாய்க்கிழமை தோறும் இன்னொரு ஜெயசீலன் பிரதர் அவங்க பைபிள் ஸ்டடி அவங்க ஸ்டார்ட் பண்ண இருந்தாலும் அந்த ஸ்டடி மூலமாக அவரோட ஞாபகம் தான் வருது. இருந்தாலும் அப்படி அவர் இந்த செவ்வாய்க்கிழமை ப்ரேயரில் அருமையாக நல்ல பைபிள் ஸ்டடி வளர்த்துவார். அதன்படியாக இந்த பைபிள் ஸ்டடி ஜெயசீலன் ஐயா கொடுக்கப்படும் பொழுதும் நல்ல அவரை போல நல்ல ஆவிக்குரிய கருத்துக்களை சொல்றாங்க. அப்படி சொல்லப்படும் பொழுது ஐயா ராஜசேகர் ஐயா இருந்தாலும் இவ்வளவு பெரிய கருத்துக்களையும் சொல்லுவாங்க பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைவுகளும் அதோட கூட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நல்ல மனிதர். பிள்ளைங்களை பற்றியும் என்னுடைய பிள்ளைங்களை பற்றியும் வந்துட்டு நல்லா படிங்க, உங்களை நான் அமெரிக்கா கூட்டு போகிறேன் அப்படிங்கிறலாம் வந்துட்டு நம்ம மாதகுமார் ஐயா பிரதர் வீட்டில் அங்கே நடக்கும் பொழுது நல்ல ஒரு உற்சாகமான ஆற்றுதலும் தேற்றுதலும் நல்ல முறையில் எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு நல்ல மனிதராக எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்தார். அவரோட இழப்பு நமக்கு வந்துட்டு பெரிய ஒரு அவரை நான் உண்மையிலேயே ரொம்ப மறக்கவே முடியாத அப்படி ஒரு சூழ்நிலை. தேங்க்யூ காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க்யூ லாட். தேங்க்யூ நன்றி நன்றி பிரதர். வேற யாரும் சுருக்கமா சொல்றீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ராஜசேகர் பிரதர் வந்து ரொம்ப அருமையான பிரதர். அவங்க வந்து பைபிள் ஸ்டடி இருக்கும் போதுல நானும் கேட்டிருக்கேன். ரொம்ப
அருமையா ஆண்டோடைய சத்தியத்தை எடுத்து சொல்வாரு. அது ரொம்ப மிகவும் அருமையா இருக்கும். அவர் பிளெஸிங் வித் மிஷன்ல இருந்திருக்கிறாரு என்பதை சொல்வாரு. அதே போல ஜெய்சலன் அண்ணனையும் பத்தி நாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் விட்டு சென்ற அந்த ஊழிய பாதையை ஜெய்சலன் அண்ணனும் இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி. ராஜசேகர் பிரதர் சத்தியத்தை நான் அருமையா விளக்கி சொல்லுவாங்க. நிதானமா சொல்லுவாங்க, ரொம்ப பொறுமையா இதா சொல்லுவாங்க. அவர் கராத்தே மாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு ரொம்ப நிதானமா சத்திய வசனத்தை சத்தியமா அறிவிச்சிருக்கிறாங்க. நோவாவை பத்தி கூட சொல்லும் போதுல நோவா எப்படி பேழையை உருவாக்கினாரு, ஜனங்கள் ஜனங்களுக்கு ஆண்டோட சுவிசேஷத்தை எப்படி அவர் அறிவிச்சாரு, மற்றவர்கள் அவரை கேலியாக பார்த்த போதிலும் நோவா அந்த கேலி கிண்டல்கள்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தர் சொன்னதை ஜனங்களுக்கு அறிவிச்சாரு. அந்த பேழை உருவாக்குறதுல மும்முரமா இருந்தாரு. அதுதான் அவருடைய லக்காக இருந்து அதை ஆயத்தப்படுத்தினாரு, ஜனங்களை ஆயத்தப்படுத்தினாரு, தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. ஆனா ஜனங்கள் நோவாவின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. அதனால தண்ணீர்ல அவங்க அழிந்து போனாங்க. ஆண்டவரின் வார்த்தையை கேட்ட தன்னுடைய நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது என்பதை அழகாக விளக்கி சொன்னாரு. அவர் மிகவும் எளிமையா இருப்பாங்க, இனிமையாக இனிமையா சத்தியத்தை சொல்லுவாங்க. அவருடைய குடும்பத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு இந்த நேரத்துல தைரியத்தையும் ஆறுதலையும் ஆண்டவர் தரணும்னு ஏசப்பட்ட வேண்டிக்கிறேன். ஆமீன். தேங்க்யூ சார். அடுத்து வேற இடம் பேச நினைக்கிறீங்களா? யாருக்கும் அவரை பத்தி பிரதர் ராஜசேகரை பற்றி சொல்ல விரும்பினால் சொல்லலாம். அடுத்ததாக பிரதர் ராஜசேகர் அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? நான் பிளஸி பேசுறேன். கேக்குது. ஹலோ, கேக்குது. நான் ராஜசேகர் அவங்களோட 2வது மகள் ஹெப்சிபா பிளஸி நான் பேசுறேன். நான் சென்னையில வசிச்சுட்டு இருக்கேன். அப்ப இந்த ஐஎஸ்பிஎஃப் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறதுல இருந்து எனக்கு தெரியும். 2021 இருந்து நிறைய நேரம் அவங்க இந்த பைபிள் ஸ்டடிக்காக ப்ரிப்பேர் பண்றத நான் உட்காந்து பார்த்திருக்கேன். 2-3 பைபிள் வச்சுட்டு புக் வச்சுட்டு நோட்ல எழுதுவாங்க. ஒரு நாளும் பேச வேண்டிய எல்லாத்தையும் நோட்ல ஃபுல்லா எழுதிட்டு அவங்க அந்த நோட்டு வச்சு பேசுவாங்க. அந்த நோட்டுங்க இன்னும் கூட இருக்கு. அவங்க அது ஒரு லேசா சரி பாத்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்லாம் இல்லாம கரெக்டா இருக்கணும். சொல்றது தெரியலன்னு சொல்லிடுவாங்க. இத பத்தி இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இதுல இதுதான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நம்ம எதுவும் தவறா சொல்லிடக்கூடாது யாருக்குன்றதுல கருத்தா இருப்பாங்க. அவங்க நிறைய ஐஎஸ்பிஎஃபோட கிளாஸஸ் முடிவுலையும் நான் அந்த எல்லா இதையும் கேட்டு நான் எடிட் பண்ணதுனால எனக்கு தெரியும். முடிவுலையும் அவங்க முடிக்கிற வசனம் இந்த கேரக்டர் ஸ்டடியா இருக்கட்டும், அந்த பேரபிள்ஸா இருக்கட்டும், அந்த மிராக்கிள்ஸ் எல்லாத்துலயும் கடைசியில வரும்போது இப்ப இந்த இதுல நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கணும், இன்றைக்கு நம்ம இதுல இருந்து என்ன பண்ணணும், மோஸ்டா அவங்க முடிக்கிற வசனம் கர்த்தர் நம்மளை நல்லது உத்தமம் ஊழியமான ஊழியக்காரனே என்று சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை வாழணும். அதுல அவங்க அடிக்கடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வார்த்தை கர்த்தர்ட்ட இருந்து கேட்கணும்ன்றது அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளா வைத்து அதன்படி
அதன்படி நடந்தாங்க, அதற்காக நடந்தாங்க. அதாவது கர்த்தர் சொல்றத சரியா செய்யணும், கர்த்தர் சொல்றத மட்டும்தான் செய்யணும். அத கருத்தா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா நமக்கு இருக்கிற ரிசோர்சஸ், நமக்கு இருக்கிற திறமையோ நமக்கு இருக்கிற பொருள்களோ வச்சு பெஸ்டா செய்யணும்ன்றதுல அவங்க கவனமா இருந்தாங்க. மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ மத்தவங்கள யாரையும் ப்ளீஸ் பண்றதுக்கோ இல்லாம எவ்வளோ மெனக்கட்டாலும் ஆத்மா ஆதாயம் பண்ணும் அதுல மெனக்கட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி, எனக்கு தெரியலனாலும் இந்த இவங்களுக்கு கான்டாக்ட் கொடுத்து அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல அவங்க வந்து விட்டு கொடுத்து நான் பார்த்திருக்கேன், விட்டு கொடுத்து வாழ்ந்து பார்த்திருக்கேன். வந்து இது பெருசு இல்ல, கர்த்தர் பார்த்துப்பாங்க, நமக்கு அதுதான் முக்கியம், பிரச்சனை இல்ல, அந்த மாதிரி இருந்து நான் பார்த்திருக்கேன். அப்பாட்ட வந்து நான் நிறைய பிரேயரோட இம்பார்ட்டன்ஸ், அவங்க நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து உட்கார்ந்து சொல்லி கொடுத்தது இல்ல. நாங்க மாமா சொன்னபடி நாங்க இங்க பெற்றோர் கூட இருந்து வாழ்ந்தது இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தான் வளர்ந்தோம். அதனால லீவ்ல வருவோம். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிதான் கூட இருந்தோம். ஆனா நாங்க இருந்த நேரங்கள் எல்லாத்துலயுமே நான் வந்து நான் பார்த்தது, அப்பா காலையிலேயே எந்திரிச்சு ஜெபம் பண்றது நான் பார்த்திருக்கேன். 4 மணி 4:30 மணிக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்றது நான் பார்த்திருக்கேன். அவங்க டிராவல் பண்ற டைம்ல எல்லாம் பைபிள் வாசிச்சது நான் பார்த்திருக்கேன். ட்ரெயின்ல தூரமா மகாராஷ்டிரா டு தமிழ்நாடு வந்து ரொம்ப நேரம் 16 மணி நேரம் 17 மணி நேரம் டிராவல்லாம் இருக்கும். அப்பாவுக்கு வந்து டிராவல்னா ஓகே, இப்ப டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பைபிள் வாசிக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு மைண்ட்ல, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பைபிள் வாசிக்கலாம் அப்படின்றதுதான் மைண்ட்ல இருக்கும். அவங்க பைபிள் ஸ்டடிக்காக எவ்வளோ டிஃப்ரெண்ட் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா என்கிட்டயும் கேட்பாங்க, இந்த மேப் எனக்கு வேணும், இந்த இவங்க சொன்னது எனக்கு ஆன்லைன்ல கண்டுபிடிச்சிட்டா, அந்த மாதிரி இதுல நானும் தெரிஞ்சது, இதெல்லாம் இவ்வளோ வேலை இருக்கா இதுல அப்படின்னு தெரிஞ்சது. அவங்க வந்து இவங்க சொன்னாங்க இந்த டாக்டரின், அவங்க சொன்னாங்க அந்த டாக்டரின் அப்படிலாம் இல்லாம வேதத்தை எழுதுனது ஆவியானவர், ஆவியானவர் என்ன சொல்றாரு நமக்கு, அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம நேரடியா அவர்கிட்ட போய் கேட்கணும். அந்த இதுல அவங்க வந்து கருத்தா இருந்தாங்க. இவங்க சொல்றாங்க அதனால நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்லாம் இல்லாம அவங்க பிரசங்கித்தத நிறைய விஷயங்கள் நான் அவங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கேன். he practiced what he preached. ஏன்னா சொல்றது எல்லாமே லேஸ் தான், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, இதுவா இருங்க அதுவா இருங்க எல்லாம் சொல்றது லேஸ். ஆனா அது நமக்குன்னு லைஃப்ல வரும்போது அது கஷ்டமா இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நிக்கிறோம், கர்த்தர் சொல்றது படி இப்போ கஷ்டமா இருந்தாலும் மெனக்கடா இருந்தாலும் நமக்கு அது ஒரு இழப்பா இருந்தாலும் கர்த்தர் பக்கத்துல நம்ம நிக்கணும், உலகத்து பக்கத்துல நம்ம நிக்க கூடாதுன்றதுல நான் அவங்களுக்கு நிறைய பார்த்து கத்துக்கிட்டேன். நிறைய விஷயத்துல அவங்க ஹேண்டில் பண்ண விஷயத்துல பார்த்து கத்துக்கிட்டேன். மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்காம இவங்க இருந்தா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இல்லாம கடவுள் அழைச்சிருக்காரு, கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு, என்ன தேவையோ அவர் கொடுப்பாரு, அவர் கொடுக்கலன்னா அது நமக்கு தேவை கிடையாது அப்படின்ற இதெல்லாமே நான் அவங்க வாழ்க்கைய பார்த்து கத்திருக்கேன். அவங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க, எதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மத்தவங்ககிட்ட எப்படி பேசுறாங்க, எதுக்கு மெனக்கட்டு வேலை பண்றாங்க, எதா லேஸ்ல வந்து இது முக்கியம் கிடையாது, இதுக்கு நம்ம வந்து எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் இருக்காங்கன்றதுல பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள். சில விஷயங்கள் வந்து நான் இப்போ எனக்கு 32 வயசு, கல்யாணம் ஆகி 5 வருஷம் இருக்கு, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. மூத்த மக வந்து 3 வயசு ஆகுது அடுத்த மாசம், இளைய மகக்கு இப்போ 4 மாசம் ஆகுது. ஸோ இப்போ நான் ஃபேஸ் பண்ற நிறைய விஷயங்கள் வந்து அப்பா அப்பவே இப்படி பண்ணாங்களே, ஓகே அப்ப இது இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம், அது வந்து அவங்க உட்கார்ந்து எனக்கு சொல்லி கொடுக்கல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னது இல்லை. பட் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். அதாவது கர்த்தரை நம்பி எப்படி ஜீவிக்கிறது, அதாவது ஹவு டு ட்ரஸ்ட் காட். ஏன்னா ட்ரஸ்ட் காட்ன்றது ட்ரஸ்ட் காட், நீங்க கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டா வராது, அது வந்து பழக்கத்துல வரணும், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரஸ்ட் பண்ணி. ஆனா அவங்க கர்த்தரை எப்படி ட்ரஸ்ட் பண்ணாங்கன்றது நான் ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்த்தேன். இப்போ ஃபைனான்சியல் விஷயத்துல இருக்கட்டும், இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், எல்லாத்துலயும் இப்போ கர்த்தரை நம்பி எப்படி இருக்கிறது, அந்த ஒரு பிராக்டிக்கலா எப்படி இருக்கிறது, அந்த கர்த்தரை நம்பி இருந்தா கர்த்தர் எப்படி நமக்கு அந்த ஹவு காட் கம்ஸ் த்ரூ ஃபார் அஸ்,
எப்படி கர்த்தர் நமக்காக காரியம் செய்கிறாருன்றதையும் நான் பார்த்து கத்துக்கிட்டேன். அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டது வந்து கிறிஸ்தவ குடும்பத்துலதான் பிறந்தாங்க. ஆனா சொல்லுவாங்க நான் ரட்சிக்கப்பட்டது 30 வயசுல அப்படிம்பாங்க. அவங்க இறந்தப்ப அவங்களுக்கு 69, அடுத்த மாசம்னா 70 ஆயிருந்திருக்கும். அவங்க 30 வயசுல ரட்சிக்கப்பட்டு 32, 33 வயசுல அவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அவங்க கர்த்தரை தெரிந்த உடனே ஒரு லேஸ்ல இல்லாம கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தரோட அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவங்க கீழ்ப்படிந்தலும் கர்த்தரை பின்பற்றினதும் எவ்வளவு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா கர்த்தரை பின்பற்றணும்னு இருந்ததுனால நான் அவங்க 2வது மகன் நான் கர்த்தரை அறிந்து கொண்டது வந்து நான் ரட்சிக்கப்பட்டது வந்து 8 வயசுல. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. 30 years அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நான் 8 yearsல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் விரும்பி நான் ஞானஸ்தானம் எடுத்தது 12 வயசுல, நான் ஆவியானவர் அபிஷேகம் பெற்றது 13 வயசுல. அதாவது இது அவங்களோட ஒரு பர்சன் ஒரு தகப்பனோட கீழ்ப்படிதனால ஒரு அடுத்தடுத்த சந்ததியில எவ்வளவு அது the blessings cascade generation to generation. ஒரு சந்ததிக்கும் அது வந்து கூட கூட. இப்போ என்னோட மக 3 வயசுல நான் வசனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்து அவங்களோட கீழ்ப்படுதல் நான் பார்த்து அவங்களோட ஆசீர்வாதங்கள் என் குடும்பத்திலயும் இப்ப அது என்னையும் தாண்டி என்னோட பிள்ளைங்க குடும்பத்திலயும் போயிட்டு இருக்குது. அது அவங்களோட கீழ்ப்படிதல்ல நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிளெஸிங் எல்லாம் நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பர்சனோட கீழ்ப்படுதல். அதாவது கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் டு காட். ஒரு அரகுர ஒபீடியன்ஸ் இல்லாம அப்ப அடிக்கடி சொல்லுவாங்க டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். சொன்னாரா உடனே செய்யணும், அப்புறம் பாத்துக்கலாம், பொறுமையா பாத்துக்கலாம், இதை முடிச்சுட்டு அதை பாத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. அந்த ஒபீடியன்ஸ்ல இப்ப நாங்க அதோட பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் 2-3 விஷயங்கள் அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அப்பா சொல்லுவாங்க அடிக்கடி the best place to be is in the center of God's will. கர்த்தர் நமக்கு என்ன சித்தம் வைத்திருக்காரோ இதை செய்யணும், எந்த இடத்துல செய்யணும், எப்படி செய்யணும், அதுல இருக்கணும். அது எவ்வளவு நமக்கு கஷ்டமா இருந்தாலும் இக்கட்டா இருந்தாலும் அது நமக்கு ஒரு லாஸா இருந்தாலுமே but that is the best place. அந்த இடம்தான் கடவுள் நமக்கு கொடுத்த பர்பஸோ காலிங்கோ அதுல இருக்கிறதுதான் பெஸ்ட். இப்ப டெசிஷன் எடுக்கும் போது இப்போ இந்த ஜாபா அந்த ஜாபா, இந்த ஊரா அந்த ஊரா அப்படிங்கும் போது இது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். கடவுள் சித்தம் என்னது, கடவுள் நம்மள எங்க இருக்க சொல்றாரு. இட் மேக்ஸ் டெசிஷன் மேக்கிங் அண்ட் செலக்டிங் திங்ஸ் வெரி ஈஸி when all we just want to be is in the center of God's will. இதுவா கரெக்ட் அதுவா கரெக்ட் அப்படின்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. கடவுள் என்ன சொன்னார், இது ஒண்ணு சொன்னாரா, அதை ஒண்ணு மட்டும் நம்ம செய்வோம். இன்னொன்னு கடவுள் வந்து கர்த்தர் வந்து நம்ம கிட்ட வந்து சக்சஸ் கேட்கல, ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் கேட்டாரு. இப்ப வந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துக்கோங்களேன். இந்த பைபிள் ஸ்டடி கொடுத்தது வந்து எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் கேக்குறாங்க, அது எவ்வளவு பேருக்கு அது போய் சேருது அது முக்கியம் இல்ல. பைபிள் ஸ்டடி கரெக்டா நடந்துதான். அது 2 பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேரு கூட வந்தாலும் சரி, அது பாயிண்ட். அது வந்து நமக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் அது வந்து பாதிக்க கூடாது. ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் முக்கியம். நம்ம வந்து சக்சஸ நோக்கி போக கூடாது. சக்சஸ் ஆயிடுச்சா, இது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சா அப்படின்னு கூடாது. ஒரு தடவை எனக்கு சொல்லியிருக்காங்க அப்பா, ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்றதுக்கு கர்த்தர் நம்மள ஒரு 2 வருஷம் கூட ஒரு இடத்துல வைப்பாரு. அது நமக்கு தெரியாது. நம்மளோட வேலையோட பலன் எப்படி, அது வருஷமா பலன் எப்படின்றது தெரியாது. ஆனா கடவுள் சொன்னாரா, அது நமக்கு இது இல்ல, எதுக்கு இந்த யூஸே இல்லையே அப்படின்னு இருந்தா கூட ஒபே பண்ணணும் நம்ம. ஏன்னா அதோட கடவுளுக்கு தெரியும் என்ன பண்றாரு அப்படின்னு. அப்ப வந்து கடைசி ஒரு 3-4 இயர்ஸா ஒரு சிரிச்சாப்ல சொல்லுவாங்க, நான் சீக்கிரம் எடுத்துக்கொள்ளும் கடவுளேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா அது அவங்க ஒரு எடுத்துக்கொள்ளணும், இல்லைன்னா நான் வேலை கொடுக்கணும். கடவுள் நமக்கு வேலை கொடுக்கலன்னா அப்ப என்ன பண்ண, நம்ம ஒண்ணு எடுத்துக்கொள்ளும், இல்லைன்னா நிறைய வேலை கொண்டு ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதனால அப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னு கேட்டு கண்டிப்பா
சரி நம்ம அப்பா இறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்தாலும் அப்பா அதுல வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்கன்ற ஒரு அஷூரன்ஸ் எனக்கு இருந்தது. கண்டிப்பா அவங்க வந்து இருந்த வரைக்கும் கடவுள் சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மத்தேயு 26 ஒரு வசனம் வரும்ல, the blessed is the servant whom the master finds him doing. அதாவது எஜமான் சொன்ன வேலைய செய்து கொண்டிருக்கிற எஜமான் வரும்போது எஜமான் கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனா காணப்படுகிறவனே ஊழியக்காரன் பாக்கியவான். சோ போற வரைக்கும் அடுத்து இந்த அவங்க டைரி எல்லாம் நான் எடுத்துட்டு இருந்த வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது செட்டில் பண்ணும்போது பார்த்தேன், டு டூ லிஸ்ட் எல்லாம் எழுதி இருந்தாங்க. 3 இடத்துல SOW கிளாஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிரசன்டேஷன் கத்துக்கணும், ஜூம் நல்லா எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும். எப்போ 70 years ஆகுது, இன்னும் நம்ம பண்ணணும், நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. சரி நம்ம முடிச்சுட்டோம், அவ்வளவுதான் பினிஷ், நம்ம ரிட்டையர் ஆயிட்டோம் இல்லாம சொல்லுவாங்க, நமக்கு ரெஸ்ட் வந்து பரலோகத்துல போய் தான், இங்க ரெஸ்ட் கிடையாதுன்ற மாதிரி. ஸோ அப்பா இல்லைன்றது கண்டிப்பா கஷ்டம்தான். ஆனா அவங்க எடுத்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் இப்ப ஷேர் பண்ணதும் கூட அவங்க பைபிளை பத்தி விளக்குறது எல்லாமே, அவங்க பைபிளை பத்தி விளக்குனதும் விளக்கி முடிச்சுட்டு வீட்டுல வந்து வாழ்றதையும் நான் பார்த்திருக்கேன். சோ அந்த ஒரு வாழ்க்கையிலோட பிரதிபலனையும் நான் பார்த்திருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா நமக்கு எப்படி இருக்கும் முடிவு, நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் நான் கத்திருக்கேன். ஸோ நன்றி இந்த வாய்ப்பை நீங்க கொடுத்ததுக்கு, இந்த ISPF பிரேயர் ஃபெலோஷிப்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் உங்க ஃபேமிலில இருந்து வேற யாரும் பேசுறாங்களா? உங்க ஃபேமிலில இருந்து நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? வேற யாரும் பேசல இல்ல, இருக்காங்க, யாரும் பேசல. தேங்க்யூ. அது சொன்னபடி அவங்க ராஜசேகரனை வந்து முழுக்க ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து அது சகலதையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் என்று அடிக்கடி அப்படித்தான் பேசுவாங்க. அதனால அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போறதை பற்றி அவங்க வருத்தப்பட்டதை கண்டிப்பாக வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பரலோக தரிசனத்தோடு நம்மோடு ஐக்கியமா இருந்தாங்க. அதற்காக நன்றி. அநேகர் அவருடைய வேத பாட வகுப்பின் மூலம் பயன்பெற்றதுக்காக நன்றி. வேற யாரும் எதுவும் பேச போறீங்களா? பார்த்தேன், அவன் தான் அடிச்சான். அதனால கரெக்டா வெளியில வந்தோடனே நீங்க அடிக்க ஆரம்பிச்சோம். அவன் அடிக்க கஷ்டம். சரி, ஒரு க்ளோசிங் பிரேயர் நடக்கலாம். மீண்டுமாக ராஜசேகர் அவங்க குடும்பத்தினருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல உணவுத்தமான ஊழியக்காரர், அநேக வெளிப்பாடுகளை வேத பாட வகுப்பின் மூலம் கொடுத்தவர். இந்த சங்கர் சொன்னபடி இந்த எப்தா சரித்திரம், அப்புறம் இந்த உக்ரானக்காரனை பற்றி லூக்கா 16 இருக்கும், அதுல தவறான புரிதல் இருக்கும், அதுக்கும் நல்லா விளக்கம் கொடுத்தாங்க. அநீதியான இருக்கிறத காட்டிலும் அனித்தியமான உலக பொருள் அப்படின்னு சொல்லி அதை டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்னு சொல்லி தெளிவாக பாடம் எடுத்தாங்க. எல்லாருக்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, வேற எதுவும் யாரும் எதுவும் சொல்ல போறீங்களா? இல்லைன்னா நம்ம க்ளோசிங் பிரேயர் எடுக்கலாம். சரி, க்ளோசிங் பிரேயர் எடுக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற வேதபாட ஆசிரியர் ஜெயசீலன் அண்ணன் அந்த க்ளோசிங் பிரேயர் இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, பரமனுக்கு எங்கள் பிதாவே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்றபடி அருமையான சகோதரர் ராஜசேகர் உம்மாலே எங்களுக்கென்று பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியராக எங்கள் நடுவிலே இருந்து தன் வாழ்நாட்களை யோவான் சொன்னனைப் போல யோவான் சொன்னன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், அவன் வெளிச்சத்தில் கழிவுற நாங்களும் மனதாயிருந்தோம் என்றபடி
அருமையாய் வேத வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்து எங்கள் நடுவிலே யாவருக்கும் ஆத்மாவிற்கு அருமையான சேவை செய்து கடந்து சென்ற சகோதரருக்காய் ஸ்தோத்திரம். எஸ்ரா தேறின வேத பாரகனாயிருந்தான். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலருக்கு அதை போதிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்றபடி அருமையான சகோதரரும் எஸ்ராவுக்கு சமமாக ஆண்டவரே கர்த்தருடைய வேத வாக்கியங்களை பழையவற்றிலும் புதியவற்றிலும் இருந்து எடுத்து காட்டி எங்களை தெளிவுபடுத்தும்படியாக நீ அவரை பயன்படுத்துகிற நல்ல பாத்திரத்துக்காய் ஸ்தோத்திரம். மேகம் போன்ற தன்னை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் எங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை நாங்கள் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்க முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு முன்மாதிரிகளை நீ ஏற்படுத்தி இருக்கிறீர். முற்பிதாக்களை நாங்கள் நினைத்துக்கொள்ள எங்களை நினைப்பட்டிருக்கிறீர். அருமையான சகோதரருடைய பக்தியான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, தாழ்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை எங்களுக்கும் சவாலாக சாட்சியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் அந்த பாத சோடிகளை பின்பற்றி செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றபடி நாங்கள் ஆண்டவரே இந்த வேகமான உலகத்திலே விவேகமாய் வாழும்படி வேதத்திலே நாங்கள் தியானமாயிருக்க இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் உடைய பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்றபடி ஆண்டவரே வேதத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். என் வசனத்துக்கு நடுங்க நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்ன கர்த்தர் உங்களுடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை வாழ இந்த வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். அருமையான சகோதரர் விட்டு சென்ற அந்த பாடங்கள் யாவும் எங்களுக்கு வேத வெளிச்சமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வெளிச்சத்திலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அருமையான சகோதரனை இழந்து சில வேளையிலே கிளேசங்கள், வருத்தங்கள், விசாரங்களிலே சிக்கி தவிக்கிற அருமையான குடும்பத்தார் யாவருக்கும் மாலை ஆறுதலும் தேறுதலும் சமாதானம் பெருகுவதாக. சகலவித ஆறுதலின் தேவன் அவர்களை ஆறுதல் படுத்துகிறாக. கண்மணி பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உடைய நாமத்திற்கே நீர் மகிமை வரப்பண்ணும். ஆண்டவரே, பவுல் சொன்னார், அவர்கள் என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்றபடி அருமையான சகோதரர் ராஜசேகரை குறித்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். உடைய உரைகளை நாங்கள் யாவரும் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறான் பரலோக பிதாவே, ஆமென். அவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord.